சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 5/7/2025 சனிக்கிழமை, ஆனி மாதம் 21ஆம் நாள், தசமி திதி மாலை 6:59 வரை, சுவாதி நட்சத்திரம் இன்று இரவு 7:51 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் ஒரு 20 நாளைக்கு உங்களுடைய 2ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாக, தனாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய பணம் தருவதற்கு காரணமான கிரகம் சுக்கிரன் இன்னும் ஒரு 20 நாட்களுக்கு உங்களுடைய 2ஆம் இடத்துல இருப்பது கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல பணம் மாட்டிக்கிச்சு, எந்த இடத்துல ஒரு மாதிரியாக பணத்தை இழந்தோம், சும்மா தேவையில்லாமல் ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு அதில் ஒரு சிக்கல் ஆகிப்போச்சு, கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் ஒரு மாதிரியான தகராறுகள் இருக்கின்றன. இது மாதிரியான நிலைகளில் இருக்கக்கூடிய வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர் எல்லாருக்குமே பணம் கொஞ்சம் திரும்ப வரக்கூடிய, உங்களுடைய உழைத்த பணம் உங்களுக்கே கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் ஆரம்பிக்குதுங்க. அதை விட பெருசாக இளைய பருவத்தினருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த கவலைகளும் விலகும். தனம்பாக்கு குடும்பஸ்தானாதிபதி இன்றைக்கு 2ஆம் இடத்திலேயே ஆட்சி பெறுகின்ற நிலைமையும், உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் 11ஆம் இடத்துல ராகு ரொம்ப பெரிய அளவில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடியது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க, கணவன் மனைவி ஒரு மாதிரியாக கருத்து வேற்றுமையின் காரணமாக பிரிஞ்சிருக்கிறவங்கெல்லாம் மறுபடியும் ஒன்றா சேரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெண் வழி உறவுகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. சித்தி, பெரியம்மா, அக்காள், தங்கை, தன்னுடைய மகள் சார்ந்த விஷயங்கள், மனைவி சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான அம்மா உள்ளிட்ட பெண் உறவுகளில் என்னென்ன கருத்து வேறுபாடுகள், கசப்புகள் இருந்ததோ அதையெல்லாம் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான முன்னேற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 20 நாட்களுக்குள்ளே இப்போது இருந்த அத்தனை சிக்கல்களும் தீரக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கின்றன. இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடங்களில் ஆண் பெண் உறவுகள் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பெண்ணுக்கு உதவி செய்வது அல்லது ஒரு பெண் ஆணுக்கு உதவி செய்வது என்பது போன்ற ஒரு சகோதர நட்பு ரீதியிலான உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு அருமையான நாளாகவும் இந்த நாள் மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. 3ஆம் இடத்துல இன்றைக்கு குரு உட்கார்ந்து 7, 9, 11 போன்ற இடங்களை பார்க்கிறார் இல்லையா. கடந்த காலத்தில் திருமணம் ஆகாமல் இருந்தவர்கள் அல்லது ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி ஆகி போச்சுங்க, சிக்கலாகி போச்சுங்க, செகண்ட் மேரேஜுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறோம், அதாவது நல்லா இருக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. இந்த மாதிரியான வாழ்க்கை சிக்கல்களில் திருமண வாழ்க்கையில் ஏதாவது கோளாறுகள் இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான நல்ல வாழ்க்கை அமைவதற்கான ஒரு யோக ஆரம்ப சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே வலுவாக ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளுங்க இன்னைக்கு. அவர் இன்னும் ஒரு 2-3 வார காலத்திற்கு ராசியிலேயே இருப்பார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்புகளாக இருக்கக்கூடிய ஒன்று. பொதுவாகவே உங்கள் ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே ஆட்சியாகிறது 10 மாதம், 11 மாதம், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒன்று. அவர் ராசியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 20 நாட்களும் மனம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், உடல் கொஞ்சம் ஒரு வலிமையாக, ஆரோக்கியமாக, ஒரு நோயில் இருந்தவங்க எல்லாருக்குமே அது நோய் குணமாகக்கூடிய தன்மை, மனசில் கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருந்தவங்க, இந்த மாதிரி நடந்துருச்சு, அந்த மாதிரி நடந்துருச்சு, இதை மறக்க முடியல, அதை மறக்க முடியல, நான் எல்லாம் சரியாக தான் நடந்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்படி என்ன அறியாமல் ஒரு விஷயம் இப்படி நடந்துருச்சு என்கின்ற மாதிரியான உடல் ரீதியிலான குறைகள், மனதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், அழுத்தங்கள் போன்றவைகள் எல்லாமே இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு தீரக்கூடிய ஒரு சுபமான நல்ல ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே ராசிநாதன் சுபராக இருந்தாலே அது ஒரு பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. என்ன ஒன்று, நீங்கள் அடுத்தவங்களை ஏமாற்ற மாட்டீங்க, அடுத்தவங்ககிட்ட ஏமாந்தனா கூட பரவாயில்ல போயிட்டு போகிறான் என்கின்ற ஒரு மன்னிக்கும் மனப்பான்மை
மனப்பான்மை கொண்ட அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மை, எதிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை போன்றவைகள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், கல்விக்கூடங்களாக இருக்கலாம், தொழில் பண்ணுற இடம், வியாபாரம் பண்ணுற இடம், விவசாயம் பண்ணுற இடம், எந்த இடத்துல ஜீவனத்தில் பிழைக்கிறீங்களோ அந்த இடத்துல மதிப்பு மரியாதைகள் அதிகமாகக்கூடிய தன்மை. கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துலலாம் பேர் கெட்டு போச்சோ, ஒரு இடத்துல கடனை திருப்பி கொடுக்க முடியல, ஒரு இடத்துல வாக்கை காப்பாற்ற முடியல, ஒரு இடத்துல டக்குன்னு இந்த மாதிரி கோவம் வந்து அப்படி நடந்துட்டேன் இப்படி நடந்துட்டேன் என்கின்ற மாதிரியாக எந்த இடத்தில் உங்களுக்கு மதிப்பு கீழே இறங்கியதோ அதே இடத்துல மறுபடியும் மதிப்பு மரியாதையை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய, பரவாயில்லைங்க இவர் முன்ன மாதிரி இல்லைங்க, இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி மாறி இருக்கிறாரு, இவரை நம்பலாம் போல தெரியுதுங்க என்கின்ற மாதிரியாக ரிஷபராசிக்காரர்கள் வயதிற்கு ஏற்றாற் போல ஒரு நல்லவைகளை அனுபவிக்கக்கூடிய, ஒரு இடத்துல போனால் கூட மற்றவர்கள் உங்களை கூர்ந்து கவனிக்கக்கூடிய அளவிற்கு உங்களிடம் மாற்றம் தெரியக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது. எல்லாவித அமைப்புகளிலேயும் பொருளாதார முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய, பூர்வீகத்தில் இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் முழுவதுமே அருமையான நல்ல வருமானம் வரக்கூடிய யோக நாளாக, ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசியில் வேற குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசி அமைப்புகளை வலிமைப்படுத்தி கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடியது என்பதை காட்டுது. பொதுவாகவே 6, 12ஆம் இடங்கள் சுப மாற்றங்களை, அந்த இடத்துல சுபர்கள் இருந்தால் சுப மாற்றங்களை குறிக்கக்கூடிய ஒன்று. நன்றாக இல்லையே என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் இல்லை, தொழிலில் முன்னேற்றங்கள் இல்லை, ஆஃபீஸில் கூட ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கிறேன் அல்லது பதவி எதிர்பார்க்குறேன், இந்த இடத்திலிருந்து வெளியே போக வேண்டும், இப்போது இருக்கின்ற நிலையிலிருந்து மாற்றம் வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் முயற்சிகளில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் இன்னும் 20 நாட்களுக்குள்ள அந்த முயற்சிகள் பலிக்கக்கூடிய, நீங்கள் நினைத்த மாற்றம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அதிலும் குறிப்பாக 12ஆம் இடம் செலவுகளை குறிக்கக்கூடிய இடம். இன்னொரு 20 நாள் பார்த்தீங்கன்னா அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்பிற்கு ஏற்றாற் போல ஒரே செலவுகள் தான். ஐயா என்னங்கய்யா இப்படி செலவுன்னு சொல்கிறீங்களே, உண்மையிலேயே வருமானமும் கொஞ்சம் கூடுதலாகவே வரும். அதாவது வரவிற்கேற்ற செலவு என்கின்ற அமைப்பில் தான் இருக்குமே தவிர கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய அளவிற்கு எதுவும் இருக்காது. ஒரு நற்பொருள் சேர்க்கைன்னு சொல்லலாம். அவரவருடைய இருப்பிடம் தகுதி இதற்கேற்றாற் போல ஒரு வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள் வாங்கிறது, சிலருக்கு வீடே வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம். 20 நாளில் டக்குன்னு ஒரு வீடை முடிச்சிடலாம், இந்த ஃப்ளாட்டை புக் பண்ணிடலாம், அந்த ஃப்ளாட்டை புக் பண்ணிடலாம், வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் என்பது போன்ற சுக்கிரனின் காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய வண்டி, வாகனம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் இருந்தாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெண்வழி உறவுகளின் மூலமாக நன்மைகள்லாம் இப்போது உண்டு. அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல, வசதிக்கேற்றாற் போல அக்கால், தங்கை, தன்னுடைய மகள், அம்மா போன்ற மனைவி போன்றவர்களுக்கு விரும்பி கேட்ட ஒரு பொருளை வாங்கி கொடுத்து இன்ப அதிர்ச்சியாக, ரொம்ப நாளாக அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அக்கா ஒன்று கேட்டுக்கிட்டு இருந்தது, பாப்பா ஒன்று கேட்டுக்கிட்டு இருந்தால் வாங்கி கொடுக்க முடியல, இப்போ டக்குன்னு கையில் காசு வரும் போல் இருக்குது, இதுதான் அவங்களுக்கு சரியான நேரம், வாங்கி கொடுத்துடுவோம் என்கின்ற மாதிரியாக ஆண்கள் அனைவருக்குமே பெண்களின் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு தொலைதூர பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு 20 நாட்களுக்குள்ளே உண்டு. வெளிநாடு போகணும்னு நினச்சவங்க, குறிப்பாக கிழக்கு தேசங்களுக்கு, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியா, சைனா, இந்த மாதிரி ஆஸ்திரேலியா மாதிரியான இடங்களுக்கு படிக்க போக வேண்டும், வேலைக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள், அதற்கான தடைகளை அனுபவித்தவர்கள் எல்லோருக்குமே இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள் பயண ரீதியாக மேன்மைகள் இருக்கக்கூடிய, உங்களுடைய எண்ணம் பலிக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 11ஆம் இடத்திலேயே வலிமையான லாபஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய அதி அற்புதமான நல்ல நாள் இன்றைக்கு. பணம் வரக்கூடிய சூழல், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சூழல், பணம் வரக்கூடிய அமைப்பு எங்கே இருக்கும்? ஒரு வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா? தாராளமாக ஆரம்பிக்கலாம். அட்டமத்து சனி போன்ற அத்தனை அமைப்புகளும் முடிஞ்சிருச்சு. பெரும்பாலான அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு அமைப்பு. இந்த தொழிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு மாறலாமா? வியாபாரம் இப்படி இருக்கே அப்படி இருக்கே, ஒரு புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாமா? அல்லது வியாபாரத்தை இடத்த மாற்றலாமா? டீலர்ஷிப் புதுசாக ஒன்று எடுக்கலாமா? இவரை விட்டு இவரை வேலைக்கு வைத்து கொள்ளலாமா? இந்த மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப் குழப்பங்கள் எல்லா நிலைமைகள்லேயும் ஜீவன அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த
தடைகள் விலகக்கூடிய, உங்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, முன்னால் போனால் கடிக்குது பின்னால் போனால் உதைக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் வருமானங்கள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய, முக்கியமாக லாபம் இருக்கக்கூடிய, அதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அப்படியே கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் வலுவாக இருக்கக்கூடிய இந்த நாளில் உங்களுடைய மனம் கூட கொஞ்சம் சாந்தமான ஒரு அமைப்புகளில் இருக்கும். அண்ணன் அக்காள்கள்கிட்ட இது வரைக்குமே ஒரு சுமூகமான உறவுகள் இருக்காதவங்க, ஒரு 2 வருஷமாக பெரிய சோதனைங்க. அண்ணனும் கண்டுக்கல அக்காவும் கண்டுக்கல, இருக்கிறது அவங்க 2 பேர் தானே, நான் எங்கே போய் பார்க்குறது, தம்பிக்கு ஒன்று தங்கச்சிக்கு ஒன்றுனா அவங்க தானே தேடி வந்து எதையாவது செஞ்சுருக்கணும், என்னதான் இருந்தாலும் இரத்த உறவுகள் இப்படி கைவிட்டுடுச்சே என்கின்ற மாதிரியாக குடும்ப உறவுகளிடம் சற்று சுணக்கமான அமைப்புகள், சோதனையை கொஞ்சம் தாங்கி கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே அதிலிருந்து நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சட்டப்பூர்வமான போராட்டங்கள், அம்மாவளி சொத்துக்களை அனுபவிக்க முடியல, அல்லது அம்மா கொடுத்த சீதனம், நமக்கு நியாயமாக வர வேண்டிய சீதனத்தை அண்ணனோ தம்பியோ தடுத்து வச்சிருக்கிறாங்க. இதனால் புகுந்த வீட்டில் நமக்கு கெட்ட பேர் இருக்குது, ஓ அண்ணன் பண்ணுற வேலையை பாரு, உன் தம்பி பண்ணுற வேலையை பாருன்னு மாமனாரும் மாமியாரும் ஏன் இவருமே நம்மளை ஒரு மாதிரியாக கேட்கிறார். எனக்கு நியாயமாக வர வேண்டியது வரல, அதில் ஒரு சட்ட சிக்கல். இந்த மாதிரியான சட்ட சிக்கல் அமைப்புகள் எல்லாமே இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள் கடகராசிக்கார பெண்கள் சகோதரிகள் அனைவருக்குமே தீரக்கூடிய மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் உள்ள யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் மங்களகாரியம் நடக்கக்கூடிய அமைப்பிற்கான ஆரம்பங்கள் இப்போது உண்டு. நீண்ட நாட்களாக திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகள் தடையாக இருந்தவர்கள் அனைவருக்குமே அதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய, ஒரு எல்லாவற்றிலும் ஒரு மகிழ்ச்சிகள் இருக்கக்கூடிய சுபமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ஜீவன அதிபதியான சுக்கிரன் இப்போது 10ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்க, லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல குரு இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன். ராசிநாதன் கூட இப்போது சுபத்துவமாக இருக்கிறார். ஆகவே எல்லாவற்றிலும் தொட்டது துலங்கக்கூடிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, குறிப்பாக இதுவரைக்கும் மேற்படிப்பை முடிக்க முடியாமல் ஒரு மாதிரியான தடைகள் இருந்து வந்த மாணவ கண்மணிகள் எல்லோருக்குமே மேற்படிப்பில் ஒரு அக்கறை ஏற்பட்டு அதற்கான வழிகள் திறக்கப்படக்கூடிய, மேற்படிப்பை முடிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ப்ரொமோஷன் போன்றவைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு 20 நாட்களுக்குள்ள உங்களுக்கான தலைமை பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு. அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தவங்க அப்படியே மேனேஜர் ஆகணும், ஒரு டைரக்டர் ஆகணும், அல்லது வைஸ் சேர்மன் ஆகணும். இந்த மாதிரியான ஒரு உயர்நிலை பதவியை எதிர்பார்த்து கொண்டிருந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த பதவி 20 நாட்களுக்குள் கிடைக்கக்கூடிய அமைப்பிற்கு 10ஆம் இடம் மிகுந்த சுபத்துவமாக இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வியாபார பெருமக்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இப்போது உண்டு. அதிலும் குறிப்பாக பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, பெண்கள் மட்டுமே போடக்கூடிய, பெண்களுக்கு மட்டுமே உபயோகமாகக்கூடிய ஆடை அணிகலன்கள் போன்றவைகளை தயாரிப்பவர்கள், விற்பவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் விலகக்கூடிய தன்மை. உணவு விடுதிகள்னு சொல்லப்படக்கூடிய ரெஸ்டாரண்ட், அதிலும் குறிப்பாக சைவ உணவு விடுதிகளை நடத்தக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்கள், டிராவல்ஸ் வச்சிருக்கிறவங்க, சொகுசு வாகனங்கள் சம்பந்தப்பட்டவர்கள், கார் மோட்டார் பைக் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு நஷ்டம், கஷ்டம் போன்றவைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு சிறப்பு யோகங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. பொதுவாகவே 11ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இருந்தால் அரச லாபம், அரச அனுமதி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒரு பெரிய மனிதருடைய அறிமுகம், தயவு போன்றவைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அல்லது உங்களுடைய நண்பரே ஒரு உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நண்பரால் ஏதேனும் ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு என அரசாங்கத்தில் எதையும் சாதிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வந்திருக்கின்றன. சிலருக்கு வெற்றிகள் கிடைக்க, ஒரு கோர்ட்டு கேஸு போன்ற சம்பவ அமைப்புகள், அல்லது இதுவரைக்குமே எந்த இடத்துல தோல்வியை அடைந்தீர்களோ அந்த இடத்திலிருந்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என சிம்மராசிக்காரர்களுக்கு முழுவதுமாக நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் ஒரு சிறப்பு அமைப்புகள் உருவாகக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 9ஆம் இடத்துல ஆட்சியாக இருப்பது மிகப்பெரிய சிறப்பு.
தந்தை வழி நன்மைகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, அப்பாவுடைய உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு இந்த மாதிரியான செலவுகள் வருது, அல்லது அப்பாவுக்கும் எனக்கும் கருத்து வேற்றுமைகள் இருக்குது, அப்பா கொடுத்த சொத்துக்களை அனுபவிக்க முடியல, சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு மாதிரியாக இருக்கிறது, எதையும் சரியாகவே கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியலையே என்ற மாதிரியான ஒரு மன கஷ்டத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல லாபங்கள் உண்டாகக்கூடிய, எதுவும் கைவரப்பெறக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை வயதிற்கேற்றார் போல சொல்லலாம். என்னென்ன பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ, ஒரு கல்வி பாக்கியம், ஸ்கூலில் காலேஜில் இந்த மாதிரியான விஷயத்தில் மாணவ கண்மணிகளுக்கு ஒரு சிக்கல்கள், கல்வி கட்டணம் செலுத்த முடியாத நிலைமையில் இருக்கிறது, புத்தகம் இப்படி இருக்குது வாங்க முடியல, யூனிஃபார்ம் வாங்க முடியல, ஒரு மாதிரியாக குடும்ப சூழல்கள் நன்றாக இல்லை, படிப்பதே தடையாகும் போல இருக்கிறதே என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தடையெல்லாம் ஒன்றும் வராது. உங்களுடைய திறமைக்கேற்ற படிப்பை நீங்கள் படிக்க முடியும் என்கின்ற கல்வி பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றமுள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அறிமுகம் ஆகக்கூடிய சூழல்கள் இப்போது உண்டு. 7ஆம் பாவகம் வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால, என்னதான் சனி இருந்தாலும் கூட அவர் யோகாதிபதியாக இருந்து கலத்திர காரகனாகிய சுக்கிரன் இன்றைக்கு பாக்கிய அமைப்புகளில் இருக்கிறதுனால, கடந்த காலத்தில் ஒரு தோற்றுப்போன மனநிலைமையில் இருந்த ஆண் பெண் உறவுகள், காதல் அனுபவங்கள் எல்லாமே இப்போது மீண்டும் உங்களுக்கு துளிர்விடக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. 10ஆம் பாவகத்தில் குரு இருப்பது பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய, வாக்கால் ஜீவிக்கக்கூடிய, வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்கள், தொலைபேசியில் பேசி வருமானத்தை அடையக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லோருக்கும் கடந்த காலத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வுக்கு இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. லாபத்தில் இப்போது புதன் இருப்பதால் எண்ணங்கள்லாம் ஒரு மாதிரியாக சீரான நிலைமையிலேயே இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதிலும் குறிப்பாக கணிதம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர் அக்கவுண்ட்டு போன்ற சாஃப்ட்வேர் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு மாதத்திற்குள்ளேயே அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு. மேலதிகாரியோடு ஒரு முரண்பாடு இருந்தவர்கள், அல்லது இந்த ஆஃபீஸில் நான் தான் வேலை செய்கிறேன் ஆனால் பேரெல்லாம் வேற ஒருத்தர் தட்டிக்கிட்டு போகிறார் என்கின்ற எண்ணங்கள், அது மாதிரியான ஒரு மன அழுத்தங்கள், அல்லது ஷிஃப்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எனக்கு தேவையில்லாத ஷிஃப்டாகவே இருக்கிறது என்பது போன்ற ஒரு பிரச்சனைகளோடு வேலை செய்து கொண்டிருந்த அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் பிரச்சனைகள் இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள் படிப்படியாக சுக்கிரனுடைய நல்ல அமைப்பின் காரணமாக முன்னேற்றத்திற்கு வழிகோலக்கூடிய, அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள், திருப்பங்கள் நடக்கக்கூடிய, மனம் சற்று அமைதியாக சாந்தமாக எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இவ்வளவு நாளாக 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருந்த சுக்கிரன் இப்போது 8இல் மறைந்தாலும் கூட அவர் ஆட்சியாக இருக்கிறார். எதிர்பாராத சந்திப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ரொம்ப நாளாக பழகி அப்படியே விட்டு போயிருந்த நிலைமைகள், நட்புகள்லாம் மீண்டும் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு இப்போ சின்ன வயசில் ஸ்கூலில் காலேஜில் ஒரு அறிமுகம், அல்லது ஒரு இடத்துல வேலை செய்யும்போது ஒரு 5-10 வருஷமாக நல்லா தெரியும், ஆனால் இப்போ திருப்பி இன்னொரு இடத்துல வந்துட்டு டச்சு விட்டு போச்சு, திரும்ப இப்போ பார்த்தாங்கன்னா டக்குன்னு ஒரு இடத்துல தற்செயலாக மறுபடியும் சந்தித்து அவர் மூலமான சில நன்மைகள் இருக்கின்றன என்பது மாதிரியான எதிர்பாராத அறிமுகங்கள், எதிர்பாராத சந்திப்புகளின் மூலமாக இன்னும் ஒரு 15 அல்லது 20 நாட்களுக்குள் துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக ஷேர் மார்க்கெட்டு, யூக வணிகம், சோஷியல் மீடியா, இந்த மாதிரியான விஷயங்கள், இன்டர்நெட்டு, இதிலெல்லாம் பணம் சரியாக எனக்கு பணம் பறி போயிடுச்சுங்க, அதில் ஒரு லக்கே இல்லைன்ற மாதிரி எனக்கு தெரியுது, மற்றவங்களுக்கெல்லாம் லாபம் வந்தால் கூட எனக்கு மட்டும் நஷ்டம் வருது, அல்லது வந்தால் 100கணக்கில் கொஞ்சம் வருது, போனால் 1000கணக்கில் போயிடுது. இந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட் போன்ற யூக வணிக அமைப்புகளில் பணத்தை இழந்தவர்கள், அல்லது பணம் போய்கொண்டிருக்கிறதே என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு எதிர்பாராத மாற்றத்தின் மூலமாக பணம் திரும்ப வரக்கூடிய தன்மை, எதிர்பாராத வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு என 8ஆம் இடத்தின் சுக்கிரனுடைய அத்தனை நல்ல அம்சங்களும் இருக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கௌரவமாக அந்தஸ்தாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கின்றன. பெரும்பாலான கிரகங்கள் 6 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டு இருப்பதால் அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போல எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ, கடந்த 2-3 வருஷமாக எந்தெந்த
இடத்துல தொல்லைகளை அனுபவித்தீர்களோ அந்த தொல்லைகளெல்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பிறந்த ஜாதக அமைப்பில் தசாபுக்தி அமைப்புகள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நான் இப்போது சொன்னதை விட நல்ல பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஆனாலும் ஒரு 90% அப்படி இருந்தால் கூட ஒரு 10% பேர் ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க இல்லையா, அவர்கள் எல்லோருக்குமே இன்றிலிருந்து பரம்பொருள் கை கொடுக்கக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அப்படியே கூடுதலாக இருக்கக்கூடிய தன்மை, இஷ்ட தெய்வ தரிசனம் இன்னும் ஒரு வாரத்திற்குள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வடமாநில தீர்த்த யாத்திரைகள் சிலர் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என அனைத்தும் நிறைவாக இருக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் ராசியை பார்த்து கொண்டிருக்க மிகப்பெரிய சுபரான சுக்கிரன் 7ஆம் இடத்தில் தனித்திருந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அப்படியே வழிமுறைகள் தெரியக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த ஒரு வருஷமாகவே எனக்கு சுத்தமாக நல்லா இல்லைங்க, உடம்பும் நல்லா இல்லை, மனசும் நல்லா இல்லை, என்னை சுற்றி ஒரே பிரச்சனையாக இருக்குது. கடன் பிரச்சனை இருக்குது, வம்பு வழக்கு போன்ற பிரச்சனைகள் வந்துருச்சு, மனதை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. குடும்பத்திலையும் யாரும் என்னை கண்டுக்காமல் இருக்கிறாங்க. அப்பா நல்லா இல்லை, அம்மா நல்லா இல்லை, சகோதரன் நல்லா இல்லை, கணவர் மனைவி உறவுகள் நல்லா இல்லை. இந்த மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனைகள் என்று அல்லாடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மன வலிமை உடல் வலிமை வரக்கூடிய ஒரு சிறப்பு முன்னேற்றமுள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய நாள், நண்பர்கள் உதவக்கூடிய நாள். இவ்வளவு நாட்கள் பாராமுகமாக இருந்து வந்த சொந்தக்காரங்க கூட ஓரளவிற்கு அப்படியே ஏதோ நம்ம என்ன இருந்தாலும் இவர் நமக்கு சொந்தக்காரர் இல்லையா, இரத்த உறவு இல்லையா, இவரை கொஞ்சம் அப்படியே கை தூக்கி விடுவோமே என்பது போன்ற மற்றவங்க கிட்ட இருந்து ஆதரவுகள் வரக்கூடிய ஒரு யோக சுப நாளாக முன்னேற்றமுள்ள நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு இதுவரைக்கும் இல்லாத ஆண் பெண் எதிர்பாலினத்தவருடைய உறவு இப்போது கிடைக்கும். ஒரு 20 நாட்களுக்குள்ள காதல் சம்பந்தப்பட்ட நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பின்னடைவுகளை சந்தித்தவர்கள், காதல் பிரேக்கப் ஆகிடுமோ அல்லது இந்த நண்பர் நம்மளை விட்டு போயிடுவாரோ என்கின்ற மாதிரியான கடுமையான மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவ அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஆண் பெண் இருபாலாருக்குமே ஒரு நல்ல தீர்வுகள் கிடைத்து அப்படிலாம் பிரேக்கப் ஆகாதுங்க, நட்பு உடைஞ்சு போகாதுங்க என்கின்ற மாதிரியான தெளிவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண அமைப்புகள், இவர்தான் கணவர் இவர்தான் மனைவி என்கின்ற தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இந்த வருடத்திற்குள்ளே திருமணம் நடந்துடும், வர்ற ஆவணி மாதத்துக்குள்ளே குறைஞ்சபட்சம் நிச்சயார்த்தமாவது நடந்துடும் என்கின்ற மாதிரியாக விருச்சிக ராசிக்கார இளைய பருவத்தினை பார்த்து அவர்களுடைய பெற்றோர்கள் பெரியவர்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பங்குதாரர்களிடையே இதுவரைக்கும் இருந்து வந்த இணக்கமில்லாத சூழ்நிலை, ஒரு கூட்டு தொழில் பண்ணுறோம், 2-3 பேர் சேர்ந்து தான் பண்ணுறோம், ஆனால் நான் மட்டும்தான் உழைக்கிறேன், அவங்க சும்மா உட்காந்து சாப்பிட்டு போகிறாங்க, இந்த மாதிரியாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருந்து வந்த நிலைமைகள் எல்லாம் இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள் மாறக்கூடிய அமைப்பு, கூட்டு முயற்சிகள் அப்படியே பலிக்கக்கூடிய அமைப்பு என விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய சுப நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 6-11ஆம் அதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 6ஆம் இடத்திலேயே ஆட்சியாக இருக்கிறார். ஐயா, சுபர்கள் 6ஆம் இடத்துல இருந்தால் எதிர்ப்புகள் கடன்கள் போன்றவைகளை அதிகப்படுத்துவாரே அப்படின்னு சொன்னாலும் உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதனான ஒரு எதிர்ப்புகள் வந்தால் கூட நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம மனசு எப்படி இருக்குது, நம்ம உடம்பு எப்படி இருக்குன்றதை வச்சு தான் அந்த எதிர்ப்பு நமக்கு முன்னாடி இருக்குமா நம்மளை விட மீறி இருக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பாக கணிக்க முடியும் இல்லையா. அதாவது ஒரு எதிரி வலுவானவராக இருக்கிறார், ஆனால் அவரை விட நம்ம வலுவானவராக இருக்கும் பொழுது சண்டையில் வெற்றி நமக்குத்தானே என்கின்ற மாதிரியான அமைப்பில் ராசி இப்போது வலுவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கடன் நோய் எதிர்ப்பு போன்றவைகள் இப்போது இருந்தாலும் கூட எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். புதிய கடன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, வளர்ச்சிக்கான கடன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, ஹவுசிங் லோன் ஏற்படக்கூடிய அமைப்பு, இளைய பருவத்தினருக்கு வண்டி வாகனம் வாங்கி அதன் மூலமாக கடன் கட்டுதல் போன்ற கடன்கள் ஏற்படக்கூடியவைகள் இருந்தாலும் கூட நல்ல கடன்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாக சிபில் ஸ்கோர் சரியில்லாமல் இருந்தவர்களுக்கு அதற்கான வழிமுறைகள், அதை எப்படி அதிலிருந்து சரி செய்வது, மீண்டும் எப்படி கடனை கட்டி ஒரு நல்ல பேர் எடுப்பது என்பது போன்ற பொருளாதார முன்னேற்றம். கடனை கட்டணம்னா வருமானம் வரணும் இல்லையா,
அந்த வருமானம் வரக்கூடிய அருமையான நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தொழில்துறை முன்னேற்றங்கள் இப்போது மிகப்பெரிய அளவில் நன்றாக கை கொடுக்கும். அதிலும் குறிப்பாக உணவு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஆடை, துணிமணி, எக்ஸ்போர்ட் போன்றவைகளை செய்யக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு பின்னடைவுகள் எல்லாம் விலகக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அண்ணன் தம்பி, அக்கால் தங்கை உறவுகள் இப்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால சகோதரர்களுக்குள்ள ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி, தங்கச்சி என்கின்ற மாதிரியாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதன் மூலமாக 2 பேருமே நல்லா இருப்போம் என்கின்ற ஒரு ஞானோதயம் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு மட்டும் அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் கவலைகள் உண்டாகும். அல்லது தனியாக தூரமாக அம்மா இருக்கிறாங்க, நான் சென்னையில் இருக்கிறேன், அம்மா சொந்த ஊரில் இருக்கிறாங்க, நான் வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கிறேன், அம்மா தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, கூப்பிட்டா வரவும் மாட்டேன்றாங்க. வயதான அம்மாவை தனியாக வைத்துவிட்டு என்ன பண்ணுவது, அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்கின்ற கவலைகள் வந்து அந்த கவலையை நல்ல விதமாக தீர்க்கக்கூடிய ஒரு சுமூக தீர்வுகள் ஏற்படக்கூடிய சுபமான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதியும் பூரண ராஜயோகாதிபதியுமான சுக்கிரன் இன்றைக்கு 5ஆம் இடத்துல நிறைவாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிரம்பின நல்ல நாளுங்க இன்னைக்கு. பொதுவாகவே 5ல் சுபகிரகம் வலிமையாக இருந்தால் அந்த கிரகம் இருக்கின்ற நாட்கள் வரைக்குமே அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் செயல்படும். இன்னும் ஒரு 15 அல்லது 20 நாட்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய, வெளியிலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய, எல்லா நிலைகளிலையும் தன்னுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய, வியாபாரம் நன்றாக இருக்கக்கூடிய, லாபம் வரக்கூடிய, தொழில் முனைவோர்களுக்கு எல்லாம் கை கொடுக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. 5-10 கூடியவர் இன்றைக்கு 5ஆம் இடத்துல ஆட்சியாக இருப்பதோடு ராசிநாதனும் கொஞ்சம் வலிமையாக இருக்கிறார் இல்லையா. எதையும் சாதிக்கக்கூடிய, சந்திக்கக்கூடிய வல்லமை, தைரியம் போன்றவைகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். என்ன கொஞ்சம் அலைச்சல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எதற்கெடுத்தாலும் ஓட வேண்டியிருக்கும். என்னதான் அலைந்தாலும் காரியம் கடைசியில் சக்ஸஸாக முடிஞ்சதுங்க என்கின்ற மாதிரியாக கொஞ்சம் கூடுதலாக தான் போக வேண்டியிருந்ததுங்க. அங்கே போக வேண்டியிருந்தது, அவரை பார்க்க வேண்டியது, இவரை பார்க்க வேண்டியிருந்தது, ஆடி ஓட வேண்டியிருந்தது, சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் உழைக்கத்தாங்க செஞ்சேன். ஆனாலும் பரவாயில்ல, கடைசியில் நான் போன காரியம் சக்ஸஸாக முடிஞ்சு போச்சுங்க என்கின்ற மாதிரியாக இறுதியில் ஒரு மன திருப்தி வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசி இன்றைக்கு புதனின் பார்வையில் இருப்பது, சுக்கிரன், சனி ஆகிய மூவருமே ஒரு நல்ல நிலைமையில் இருப்பது என்பது கொடுத்து வைத்த ஒரு அமைப்பு அப்படின்னே மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். கடந்த 4-5 வருஷமாகவே பெரும்பாலான மகர ராசிக்காரர்கள் நல்லா இல்லை தானே. அந்த அமைப்புகள் எல்லாம் படிப்படியாக அப்படியே மெதுவாக விலகி இப்போது ஏதோ நமக்கும் நல்லது நடக்குதே என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் பெரும்பாலான மகர ராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. கடந்த காலத்தில் பெண்களால் சோதனைகளை அனுபவித்தவர்கள், ஆண் பெண் உறவுகள் சரியில்லாமல் இருந்தவர்கள், கணவன் மனைவி உறவு பிணக்கு போன்றவைகளை சந்தித்தவர்கள், குறிப்பாக குடும்ப நல கோர்ட்டுகளுக்கு டைவர்ஸு, பிரிவினை இந்த மாதிரியான விஷயத்தில் அலைந்து கொண்டிருக்கின்ற மகர ராசிக்காரர்களுக்கு சுமூகமான, இருவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வுகள் வரக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ தெரியலையே, அந்த நாட்டில் இருக்கிறாங்க, இந்த நாட்டில் இருக்கிறாங்க, வெளிமாநிலத்தில் இருக்கிறாங்க, படிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. ஆனால் பேசுவது என்ன அப்படின்னு பார்த்தா அது ஒரு மாதிரியாக இருக்கிறது. நம்மக்கிட்ட அங்கே நடக்கிறத மறைக்கிறாங்களோ, கஷ்டப்படுகிறார்களோ என்கின்ற எண்ணத்தில், குழப்பத்தில் இருக்கக்கூடிய மகராசிக்கார பெற்றோர்களுக்கு இல்லை, நம்முடைய பிள்ளைகள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் என்பதற்கான செய்திகள் வரக்கூடிய அமைப்புகள், அவர்களிடமிருந்து வருமானம், பணம் போன்றவைகள் நமக்கு வந்து கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய சூழலாக, எதுவும் நன்மையாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியான சுக்கிரன் 4-9 கூடிய சுக்கிரன் இன்றைக்கு 4ஆம் இடத்திலேயே ஆட்சியாக இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு. பொதுவாகவே சுபகிரகங்கள் கேந்திரத்தில் இருந்தால் பெரிய யோகங்களை செய்ய மாட்டார்கள் என்றாலும் கூட சுக்கிரன் அதற்கு விதிவிலக்கான ஒரு கிரகம். 4ஆம் இடத்தில் அவர் அபரிமிதமான நல்ல செல்வாக்கு, சொல்பலம் போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இன்றைக்கு வைப்பார். வாக்குப்பளிதம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு சார்ந்த வாகனம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் தடையாக இருந்தவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அப்படியே பாதியில் நிறுத்தியிருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு கொண்டு போய் டியூ கட்டக்கூட முடியாத அளவிற்கு வருமானம் குறைவாக இருக்குதுங்க. வீடு புக் பண்ணி
இருக்கிறேன், பில்டர் என்ன ஒப்படைக்காமல் இருக்கிறாரு, அதை இழுத்துக்கிட்டே போகுது. அல்லது வீடு சார்ந்த விஷயங்களில் அண்ணனுக்கும் எனக்கும் அக்காவுக்கும் எனக்கும் பிரச்சனைகள் இருக்குது, கோர்ட்டில் கேஸ் நடக்குது. இந்த மாதிரியாக வீடு சம்பந்தப்பட்ட ஒரு மனக்கவலை இருக்கக்கூடிய அனைவருக்குமே அதற்கான தீர்வுகள் உங்கள் பக்கம் சாதகமாக சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இந்த 20 நாட்களில் 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளிலேயே எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சுகஸ்தானம் வலுவடைஞ்சிருக்கிறதுனால இன்றைக்கு கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல உண்டு. ஒரு 50-60 வயது தாண்டினவங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு தொல்லைகள் இல்லாத ஒரு நல்ல அமைப்பு, நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு. ஒரு 10 வயது இளமையானது போல இனிமேல் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, உடம்பு நல்லா தான் இருக்குது, மனசும் நல்லா தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச காலம் நீடித்து ஆரோக்கியமாக நல்ல விதமான பொருளாதார முன்னேற்றத்தோடு இருக்க முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் வர ஆரம்பிக்கின்ற ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு ஏசி வாங்குகிறோம், அது நம்ம மனசும் உடம்பும் தானங்க அனுபவிக்குது. குழு சூழலில் இருக்கும்போது நம்முடைய உடலுக்கு அது சுகத்தை தானே கொடுக்கிறது. இது போன்ற ஒரு சுகத்திற்கு தேவையான ஒரு பொருள் வாங்கக்கூடிய அமைப்புகளும், பொருளை அப்படியே நிறைவாக வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அம்மாவை பற்றி கவலைப்பட்டவர்களுக்கு அம்மாவுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். கடந்த காலத்தில் மாணவ கண்மணிகள் அனைவருக்குமே ஒரு 10 மார்க்கு 15 மார்க்கு குறைஞ்சு போச்சுன்றதான் உண்மை. ஜென்மச்சனியின் காரணமாக கடந்த 2 வருடங்களாக படிப்பில் கவனம் செலுத்தாமல் வேலை அல்லது வேறு மாதிரியான இந்த அமைப்புகள், விளையாட்டு அமைப்புகளில் கவனம் செலுத்தி கொண்டிருந்த கும்பராசிக்கார மாணவ கண்மணிகள் எல்லோருக்குமே மீண்டும் படிப்பில் அக்கறை வரக்கூடிய, பெற்றோர்கள் உங்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு உங்களுடைய கல்வியில் முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கின்ற ஒரு முதன்மை நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். கும்பத்தினர் அனைவருக்குமே சோதனைகள் தீர்ந்துவிட்டன என்பதை மனம் உணரக்கூடிய, எதிலும் ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 8 அதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 3ஆம் இடத்துல வலிய நிலைமையில் ஆட்சி என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை போன்றவைகள் அப்படியே மனதிற்குள் ஊற்றெடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பெரும்பாலான மீனராசிக்கார இளைய பருவத்தினர், குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான மனக்குழப்பங்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களுக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. சனி எந்த நட்சத்திரத்தின் மீது போய் கொண்டிருக்கிறாரோ அந்த நட்சத்திரக்காரர்களை அவர்களுடைய மனதை பாதிக்கப்படக்கூடிய வேலைகளை செய்கிறது தான் இந்த ஜென்மச்சனி. சரி, இப்படிலாம் நடக்குதுன்னா நம்ம ஏதாவது துவண்டு போயிடுவோமா, தொய்ஞ்சு போயிடுவோமா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இல்லைங்க. மீனராசிக்காரர்கள் எதையும் சமாளிக்கக்கூடியவர்களாக கண்டிப்பாக இருப்பீர்கள். இப்போது பாருங்கள், அந்த சமாளிக்கக்கூடிய அமைப்பை தரக்கூடிய சுக்கிரன் இன்றைக்கு 3ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார். ஆக என்ன நடக்கும்? எதுவாக இருந்தாலும் நான் எந்த தப்பையும் பண்ணலை, நடப்பது எது நடந்தாலும் கூட என்னுடைய திறமையின் மூலமாக நான் முன்னேற்றத்தை அடைவேன், பணம் சம்பாதிப்பேன், வேலை கிடைக்கும், தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கும், வியாபார அமைப்புகள் கூட கொஞ்சம் நமக்கு கை கொடுக்கக்கூடிய அளவில் அதை மாற்றிக்கலாம் என்கின்ற மாதிரியாக எதிலும் ஒரு தெளிவான முடிவுகள் வரக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கலைத்திறமை உள்ளவர்கள் எல்லோருக்குமே அதற்கான வாய்ப்புகள் ஒரு 10 அல்லது 15 நாட்களுக்குள்ளேயே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் மூலமாக சமூக ஊடகங்களில் சாதிக்க முடியும். ஒரு திறமையை வெளிக்காட்டி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள், அதிலும் குறிப்பாக கலை ஊடகத்துறைன்னு சொல்லப்படக்கூடிய எல்லோரும் பாராட்டக்கூடிய அமைப்புகளில் வெளிவர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல அறிமுகம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை, உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் உதவக்கூடிய ஒருவரை சந்திக்கக்கூடிய அமைப்பு இன்னொரு 20 நாட்களுக்குள்ளே இருக்குது. ஆணுக்கு பெண் ஒரு நல்ல அறிமுகம், பெண்ணுக்கு ஆண் ஒரு நல்ல அறிமுகம், அல்லது உங்களை விட உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பணக்காரரோ ஒரு அதிகாரம் மிக்கவரோ அவர் மூலமான அறிமுகத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பு முனைகள், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாட்களாக வரக்கூடிய ஒரு 15-20 நாட்களுக்குள் இந்த பலன் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. 6ஆம் இடத்துல இன்றைக்கு செவ்வாய் இருந்து தர்மகர்மாதிபதி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் 9ஐ பார்த்து குரு 10ஐ பார்த்து என்கின்ற ஒரு நல்ல அமைப்பு இருப்பதால் எதை பற்றியும் கவலைப்படாமல் எதிர்காலத்தை பற்றி மட்டுமே மீனராசிக்காரர்கள் கவலைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய செல்வ வளம், ஒரு என்னென்ன இதுவரைக்கும் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் என மீனத்திற்கு பெரிதும் பாதிக்காமல் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளுங்க இன்றைக்கு.
ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ள பெரும்பாலானோருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா ஒரு தம்பதிகளுக்கு முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்தா, மகாலட்சுமி பிறந்துட்டா, ஸ்ரீதேவி பிறந்துட்டா, திருமகள் பிறந்துட்டா, அதிலிருந்து அந்த குடும்பமும் அந்த குழந்தையும் தகப்பனார் இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. தகப்பனார் தாயார் நல்லா இருக்கிறாங்களோ இல்லையோ அந்த குழந்தை நல்லா இருக்கும். அல்லது சிலருக்கு அந்த பெண் பிறந்ததிலிருந்து யோகங்கள் ஏற்படும். இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது உண்மையா அப்படின்னு பார்க்க போனால், குழந்தைகளில் ஆண் என்ன பெண் என்ன என்கின்ற அமைப்பில் தாங்க இப்போ நம்ம வந்துட்டோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி பெண் குழந்தைகளை யாரும் படிக்க வைக்க முடியாமல் இருந்த சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கு நன்றாக மாறி, ஆணை விட அனைத்திலும் தகுதியானவர்களாக பெண்கள் மாறி வருகிறார்கள் என்கின்ற சூழல் தான் உண்மை. ஆனால் இப்போ இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா, பெண் குழந்தை பிறந்தால் யோகமா அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு குழந்தை பிறந்த நேரத்தின் அடிப்படையில் தான் இருக்கே தவிர, அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்கின்ற அமைப்புகளில் நிச்சயமாக இல்லை. முதல் குழந்தை, மூத்த குழந்தை, பெண் குழந்தையாக இருக்கின்ற அத்தனை குடும்பங்களும் நன்றாக இருக்கின்றன என்றும் சொல்ல முடியாது. முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கக்கூடியவர்கள் நல்லா இல்லைனும் சொல்ல முடியாது. ஒரு குழந்தை பிறக்கிறது என்பது அதனுடைய ஜாதக அமைப்பின்படி வலிமையான ஜாதகத்தை கொண்டதாக இருந்தால் அவர்களுடைய தகப்பனார் தாயாருக்கு நல்லவைகள் நடக்கும் என்பது தான் உண்மை. ஒரு குழந்தை பிறக்கும் போதே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்லுவோம். பிறக்கும் போதே அந்த குழந்தை காரில் போகக்கூடிய யோகம், ரெட் கார்பெட்டில் நடக்கக்கூடிய நல்ல வளர்ப்பு சூழ்நிலை, நல்ல ஸ்கூலில் படிக்கணும், எது கேட்டாலும் கிடைக்கக்கூடிய அமைப்புகளில் யோக அமைப்புகளில், யோக லக்னத்தில், யோக தசாபுக்தி அமைப்புகளில் யோகமான ஜாதகத்தை கொண்டு அந்த குழந்தை பிறந்திருந்தால், குழந்தை போய் ஒரு ஏசியிலே இருக்கணும்னு வைங்க, அந்த குழந்தை போய் ஏசி போய் வாங்காது இல்லையா, அந்த ஏசியை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஏசி காரை வாங்க வைக்கக்கூடிய தகுதி தகப்பனுக்கு வரும் இல்லையா. குழந்தை ஏசி காரில் போகணுன்னு வைங்க, குழந்தை கார் ஓட்டிகிட்டு போகிறதில்ல, அதுவே போய் நடந்து போய் காருக்குள்ளே போய் உட்காந்துக்க போகிறதில்ல. அந்த குழந்தையை ஏசி காரில் அழைத்து கொண்டு போகக்கூடிய தகுதி தாய்க்கும் தகப்பனுக்கும் அவர்கள் அந்த குழந்தையை கூட்டு போகிறாங்க. அந்த குழந்தையின் யோகத்தினால அந்த காரை அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்படிங்கிறதாங்க உண்மையான ஜோதிடம். அது வரைக்கும் இல்லாத சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள், அதாவது இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து நான் வீடு வாங்கிட்டேன், இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து நான் கார் வாங்கினேன், குழந்தை பாப்பா பிறந்ததுலேருந்து நான் பெரிய யோகத்தில் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரியான அமைப்புகள் இப்படித்தாங்க உருவாகுது. அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து சொகுசாக வாழ வேண்டி இருக்கக்கூடிய அமைப்பில் ஒரு யோகமாக பிறக்கும் பொழுது அந்த சொகுசை அனுபவிப்பதற்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய தாய்க்கும் தந்தைக்கும் நல்ல வசதிகளை பரம்பொருள் கொடுத்து வீடு வாகனம் கார் போன்ற அமைப்புகளை அந்த குழந்தை அனுபவிக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. இதில் ஆண் குழந்தையாக இருக்கலாம், பெண் குழந்தையாக இருக்கலாம், எந்த குழந்தையாக இருந்தாலும் ஒரு யோக குழந்தை பிறக்கும் பொழுது தானும் நல்ல விதமாக யோகங்களை அனுபவித்து அந்த யோகங்களை அனுபவிக்க கொடுக்கக்கூடிய தந்தையையும் தாயையும் உயரத்தில் வைத்திருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஐயா இது எப்படிங்க பெரும்பாலும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி யோகத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் தகப்பனையும் தாயும் கண்டிப்பாக உயர்த்துங்க. சூரியனையும் சந்திரனையும் தான் நம்ம அம்மா அப்பா காரக கிரகங்களாக ஜோதிடத்தில் சொல்கிறோம். எந்த குழந்தையுடைய ஜாதகம் பெரும்பாலும் பௌர்ணமியில், பங்கமில்லாத பௌர்ணமியில் பிறக்குதோ, அல்லது எல்லாருமே பௌர்ணமியில் பிறக்கிறது இல்லைங்க, அமாவாசையில் பிறந்திருந்தாலும் கூட அங்கே குரு பார்த்த சுக்கிரன் இணைந்த தன்மையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் 4, 9 போன்ற அமைப்புகள் வலுவாக இருந்து அந்த குழந்தையுடைய லக்னமும் தசாபுக்திகளும் லக்னாதிபதியும் சுப வலுவாக அமைந்திருக்கும் பொழுது அடுத்தடுத்து யோக தசைகள் வந்தால் அந்த குழந்தையினுடைய தாய்க்கும் தந்தைக்கும் மிகப்பெரிய யோக மாற்றங்கள், தொழில் முன்னேற்றங்கள் போன்றவைகள் ஏற்பட்டு அந்த குழந்தையை நன்றாக வைத்துக் கொள்ளக்கூடிய பெற்றோரும் குழந்தையும் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் என்பது தான் உண்மையே தவிர, முதல் குழந்தை பெண் குழந்தை, முதல் குழந்தை ஆண் குழந்தை என்கின்ற அமைப்பில் யோகம் இல்லை என்பது தான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.